அன்பிற்கினிய சொந்தங்களே, இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் கவிஞர் வைரமுத்து அவர்களின் தண்ணீர் தேசம் அத்தியாயம் 2. வாங்க காணொலியில் பார்ப்போம். இப்பொழுது அத்தியாயம் 1 தமிழ் ரோஜாவுக்கு தண்ணீர் என்றால் பயம். அந்த தண்ணீரில் தத்தளித்து சிக்கி சின்னாப்பனமாய் மாறினார். இப்பொழுது அத்தியாயம் 2 மருத்துவமனையில் கிடக்கிறார். அந்த மருத்துவமனையில் என்னென்ன நடக்கிறது, கலைவண்ணன் வந்தானா இல்லையா என்பதனை இந்த அத்தியாயம் 2 பார்ப்போம். மருத்துவமனை. குடக்குடையும் மருத்துவ வாசம், துடைத்து வைத்த சோகம், வெள்ளை வெள்ளையாய் அவசரங்கள், ஆங்கிலத்தில் அகவும் அழகு மயில்கள், அரையன் 303, மேகத்தில் நெய்தடித்த மெல்லிய போர்வையின் கீழே சோர்ந்து கிடந்தது சுடிதார் ரோஜா. அவள் கண்கள் செயற்கை உறக்க சிறையில் இருந்தன. பாரிஜாத பூவில் பட்டாம்பூச்சி உட்கார்வது போல படுக்கையில் பைய அமர்ந்து அன்பு மகள் நெற்றி தொட்டார் அகத்தியர். இங்கு அகத்தியர் என்பவர் தமிழ் ரோஜாவின் அப்பா. மாலை நேரத்து வெயிலாய் அது சூடு குறைந்து சுட்டது. அந்த இளஞ்சூடு அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த இளஞ்சூடு தமிழ் ரோஜா உடம்பில் இருக்கிறது. உடம்பில் இப்போது உப்பு நீர் இல்லை. சுவாசப்பை சுத்தம், நுரையீரல் தரைவரை பிராணவாயு பிரயாணம். ஓய்வுதான் தேவை, உறங்க விடுங்கள். செவிலியின் வெள்ளை அறிக்கை அவரை வெளியேற்றியது. அறைக்கு வெளியே தூரத்தில் தெரிந்த துண்டுவானத்தையே பார்த்தது சலித்த கலைவண்ணன் தன் பக்கத்தில் இருந்த பூந்தொட்டியில் தன் இதயம் போல் துடிதுடிக்கும் இலைகளுக்கு தாவினான். சிகரெட்டு புகை சிந்தனை கலைத்தது. அங்க இருக்கக்கூடிய தமிழ் ரோஜாவின் அப்பா மருத்துவமனை விட்டு வெளியே வந்துடுறாங்க. அப்ப சிகரெட் பத்த வச்சு ஊதிக்கிட்டு இருக்காங்க. அப்பொழுது அங்கு கலைவண்ணன் இருக்கிறார். நல்ல உயரம், நாகரிக தோற்றம், 40களின் நட்சத்திரமாய் தொடங்கிய வாழ்க்கை 50களில் முழுமதியாய் முற்றுகையிட்டு இருந்தது. தடித்த கண்ணாடி, தங்க பிரேமுக்காக மன்னிக்கலாம். பெருந்தொழில் அதிபர், நாடாளுமன்றத்தில் வரி பாக்கி பட்டியலில் வந்து போகிறவர். கலைவண்ணனுக்கு அவரிடம் பிடித்தது அவரின் பெண், பிடிக்காதது அவர் பிடிக்கும் சிகரெட். தமிழை இன்னும் கொஞ்சம் மென்மையாக கையாண்டு இருக்கலாம் என்றார் அகத்தியர் புகை சூழ. சிகரெட் பிடித்துக் கொண்டே தமிழ் ரோஜாவின் அப்பா சொல்றாரு, கொஞ்சம் மென்மையா ஹேண்டில் பண்ணிருக்கலாம். இப்படி நீர் அச்சம் கொண்டவள் என்று நினைக்கவில்லை நான். கனவுகள் நிஜங்களாகவும் நிஜங்கள் கனவுகளாகவும் தோன்றும். அந்த பள்ளி வயதில் கொடைக்கானல் ஏரியில் பள்ளி தோழிகளோடு இவள் படகில் போனாள். அது கவிழ்ந்தது. மீட்கப்பட்டவள் இவள் மட்டும்தான். சில நாட்களில் ஏரி எங்கும் சீருடை பிணங்கள் மிதந்தன. அன்று கொண்ட நீர் அச்சம் இன்றும் தீரவில்லை. நிச்சயம் நிரந்தர அச்சம் அல்ல. நிச்சயம் களையலாம். இல்லை என்றால் அந்த பயம் உடலையும் மனதையும் உள்ளிருந்தே தின்றுவிடும். இந்த தண்ணீர் பயத்தை தவிர்த்து ஆக வேண்டும். கவனம். தூசு எடுக்கும் அவசரத்தில் கருமணியே தூர்ந்துவிடக்கூடாது. எனக்கு அவள் ஒரே பெண். இதுதான் அடிக்கடி கேட்கும் அப்பா மொழி. ஒரே பெண் என்றால் 100% அன்பா? 2 பெண்கள் என்றால் ஆளுக்கு 50% அன்பா? 4 பெண்கள் என்றால் 25% அன்பா? ஒரே பெண் என்றால் உயிர் பாசம் வருமா? இன்னொரு பெண் இருந்தால் இவள் இறந்து போக சமமா என்று கேட்கிறார். இன்னொரு பெண் இருந்தால் இவள் இறந்து போக சம்மதமா? உங்கள் ஆண்மை கலந்த அறிவுதான் என் மகளை தலை சாய வைத்தது, என்னை தலையாட்ட வைத்தது. ஆனால் தர்க்கம் வேறு, தர்மம் வேறு. சில குணங்கள் எதிர்த்து விடக்கூடாது, ஏற்றுக்கொள்ள வேண்டும். இயல்புகளை ஏற்றுக்கொள்ளலாம், திரிபுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. எனக்கு நீல விழிகள் பிடிக்கும். ஆனால் தமிழ் ரோஜா விழிகள் கருமை, இருள் உறைந்த கருமை. நிறம் என்பது நிறமிகளின் வேலை, அது இயல்பு, ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நீரச்சம் என்பது திரிபு, அது விழியின் கருமை போல் இயல்பானது அல்ல. துணியில் அழுக்கை போல் திரிபானது. மனச்சலவை ஒன்றே மருந்து. இந்த பயம் நீண்ட நாள் இருக்காது. அவளை சரி செய்வது என்னுடைய கடமை என்று கலைவண்ணன் தமிழ் ரோஜாவின் அப்பாவிடம் கூறுகிறார். சலவை செய்யும் அவசரத்தில் அவள் சல்லியாக ஆகிவிடக்கூடாது. அவள் மென்மையானவள். அப்பாக்கள் செய்யும் 2ஆம் தவறு இது. மென்மையை நீங்கள் கற்பிக்கிறீர்கள். பெண்களின் செருப்பை கூட மெல்லிய தோளில் வடிவமைக்கிறீர்கள். இதுதான் அப்பாவோட மொழியே. என்னுடைய பெண் ரொம்ப சாஃப்டானவ அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அப்பாக்களின் நியதியான ஒரு மொழி. சரி, 16 வயதுக்கும் மேலும் பலூன் வாங்கி வருகிறீர்கள். குழந்தைகளுக்கு தான் பலூன் விளையாடுவாங்க, குழந்தைங்க தான் பலூன் விளையாடுவாங்க. ஆனா 16 வயசுக்கு மேலேயும் என்ன பண்றீங்க? பலூன் வாங்கி தரீங்க. சில்லென்று முளைக்கும் சிறகுகளை கூட வேண்டாத ரோமங்கள் என்று வெட்டி விடுகிறீர்கள். பெண்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய உரோமங்கள் கூட உங்களுக்கு பெண்களுக்கு தேவையில்லாததான் என்று அதனை என்ன பண்றாங்க? எடுத்துறாங்க. அதனால்தான் காற்று கடுமையாக அடித்தாலே பல பெண்களுக்கு ரத்தம் கசிந்து விடுகிறது. ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, என் உயிரின் கடைசி சொட்டு வரை அவள் தான் நிறைந்திருக்கிறாள். என் நீண்ட பயணத்திற்கு தகுதியாக அவளை தயாரிக்க வேண்டும். அவள் உங்களுக்கு தகுதி இல்லாதவளா? அப்படி இல்லை. அன்பில், குணத்தில், காதலில் அவள் என்னிலும் மிக்கவள். ஆனால் என் வாழ்க்கைக்கு தயாராய் அவள் இன்னும் வார்க்கப்படவில்லை அல்லது வளர்க்கப்படவில்லை. அவள் இன்னும் என்னுடையது புயல் யாத்திரை. அவள் பூஜை அறை குத்துவிளக்கு. அணைந்து போகாமல் இருப்பது எப்படி என்பதை சுடருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அகத்தியர் பேசவில்லை. தன் மௌனத்தை புகையாய் மொழிபெயர்த்தார். பிறகு வேர்களில் வீழாமல் இலைகளை மட்டும் நனைக்கும் சாரலாய் கலைவண்ணன் கால் தொடாமல் தனக்குத்தானே பேசிக்கொண்டார். நான் தவறான இடத்தில் தலையை ஆட்டிவிட்டனோ என்று யோசிக்கிறார்.
ஐயோ இவர் என்ன பேசிக்கிட்டே இருக்கா, கலைவண்ணன் பேசிக்கிட்டே இருக்கானே, இவனுக்கு தேவையில்லாம நம்ம பொண்ணை கொடுக்குறோமோ அப்படின்னு நினைக்கிறார். காற்றில் கசிந்த வார்த்தை அவன் காதுகளில் விழுந்து விட்டது. சுல்லென்று ஏதோ சுட்டது. பொங்கி விழாமல் பொங்கி வழியாமல் புலனடுக்கம் புலன் அடக்கம் தொடக்கம். மோனலிசாவின் புன்னகையை திருடி உதடுகளில் ஒட்டி கொண்டான். மெல்ல மெல்ல சொல்ல இழந்தான். நீங்கள் தலையாட்டியது தப்பானவனுக்கு அல்ல, நீங்கள் தலையாட்டியது தப்பானவனுக்கு அல்ல, சரியானவனுக்கு தான். எனக்கு கிராமத்து குட்டிச்சுவர் வாழ்க்கையும் தெரியும், நகரத்து நட்டச்சுவர் வாழ்க்கையும் தெரியும். எனக்கு சோளக்குழில் மிதக்கும் மிளகாயும் தெரியும், உங்கள் சாராய கிணங்களில் மூழ்கி கிடக்கும் பனிக்கட்டிகளும் தெரியும். எனக்கு சோளக்கூழில் மிதக்கும் மிளகாயும் தெரியும், உங்கள் சாராய கிணங்களில் மூழ்கி மிதக்கும் பனிக்கட்டியும் தெரியும். எனக்கு மலையில் நனைந்த வைக்கோல் வாசமும் தெரியும், சொட்டுக்கு ரூபாய் 100 தந்தால் மட்டுமே மணக்கும் அரேபிய அத்தரும் தெரியும். செருப்பு இல்லாத எனது பாதத்தில் காட்டுப்பாதையில் குத்திய கருவேல முல்லை நகர்த்து தார்ச்சாலையில் வந்து தேய்த்தவன் நான். நீங்கள் விதையில்லாத திராட்சைகளை விழுங்கி வளர்ந்தவர்கள். நான் கற்றாழை பழத்தின் அடியில் இருக்கும் நட்சத்திர முள் பார்த்தவன். நான் சென்னை வந்தது என் அறிவுக்கு அங்கீகாரம் தேடி அல்ல, உடல் உழைப்புக்கும் மூளை உழைப்புக்குமான வித்தியாசத்தின் வேர்காண வந்தேன். சென்னை நூலகங்களில் வாடகை தராமல் வசித்தேன். இறைப்பையை பட்டினியிட்டு மூளைக்கு புசித்தேன். சமூக தேடல் கொண்ட பத்திரிகைகளில் சேர்ந்தேன். ஒரு கல்லூரி விழாவில் உங்கள் மகளை சந்தித்தேன். முதலில் என் உயிர் மலர கண்டேன். மென்மையை சிறையை விட்டு அவளை மெல்ல மெல்ல மீட்க நினைக்கிறேன். ஏனென்றால் நான் பயணிப்பது மயில் இறகு பரப்பிய மல்லிகை பாதை அல்ல. நான் சகாராவின் சகோதரன். பகல் சுடும் இரவு குளிரும். இதுதான் என் பயணம். நான் பத்திரிகைக்காரன். பேனாவின் மூடி திறந்த போதே என் மார்பை திறந்து வைத்துக் கொண்டவன். அவன் பேச பேச துடிக்கும் ரத்தம் துடிக்கிறது என்று அகத்துக்குள் திரித்த அகத்தியர் அவன் மூச்சு வாங்க விட்ட இடைவெளியை தனதாக்கி கொண்டார். தமிழை மனம் செய்து கொண்டால் உங்கள் பாலைவனம் கடக்க சொந்த விமானம் ஒன்று தந்துவிட மாட்டேனா? சொந்தத்தில் விமானம் வாங்கலாம், அனுபவம் வாங்க முடியுமா? உங்க பணம் எனக்கு குடை வாங்கி தரலாம், மழை வாங்கி தரலாமா? உங்கள் பணம் மின்னல், அதிலிருந்து வெளிச்சம் வரலாம், ஆனால் வெளிச்சமெல்லாம் தீபமாகுமா? அகத்தியர் அவன் தோள் தொட்டார். அந்த தொடுதலில் அனுபவம் கனைந்தது. பணம் இல்லாதவன் தான் பணத்தை மதிப்பது இல்லை. சொல்லிலும் உதட்டிலும் சிந்தி வழிந்தது சில்மிஷம். நான் பணம் உள்ளவனைத்தான் மதிப்பதில்லை. ஒவ்வொரு பணக்காரனின் ஆழத்திலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு குற்றம் கால் கொண்டிருக்கிறது. பணம் ஒரு விசித்திரமான மாயமான். அது தன்னை துரத்துபவனுக்கு குட்டி போட்டுவிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறது. குட்டிகளில் திருப்தி அடையாத மனிதன் தாய்மானை பிடிக்கும் வேட்டையில் தவிக்க தவிக்க ஓடி செத்து போகிறான். இந்த பிரபஞ்சமே எனது பெட்டி என்கிறேன் நான். இந்த பிரபஞ்சமே என் பெட்டி என்கிறேன் நான். இல்லை, உங்கள் வீட்டு பெட்டிக்குள் தான் பிரபஞ்சம் என்கிறீர்கள் நீங்கள். உங்களை பிரபஞ்சமாக விரிய விடுங்கள். பிரபஞ்சத்தை உங்களாய் சுருக்கி விடாதீர்கள். எப்போது வெப்பம், எதிலும் ஆவேசம், அவசரம், எதையுமே அறிவாகவே பார்க்கும் அவசரம். இது தகாது கலைவண்ணன். நீங்கள் புன்னகையை கலற்றிவிட்டு போர்வால் தரித்து இருக்கிறீர்கள். போர்தான், அடுத்த நூற்றாண்டு யுத்தம் தான். மிருக வாழ்க்கை மனிதனுக்கு திரும்பும். வலிமை உள்ளது மட்டுமே தப்பிக்கும். அன்பு, அறம் எல்லாம் அன்றில் அன்னம் பட்டியலில் காணாமல் போகும். அடுத்த நூற்றாண்டில் எவனும் சைவனாய் இருக்க மாட்டான். நரமாமிசம் தின்பான். டீக்கடையில் மனித ரத்தம் இருக்கும். இந்த நூற்றாண்டு மனமும் உடம்பும் அடுத்த நூற்றாண்டுக்கானது. நகர வாழ்க்கை என்னும் இந்த தாழ்பாலைவனம் கடக்க தோல் இரண்டும் தடித்து இருக்க வேண்டும். இனி வருவது போராளிகளின் காலம். மனிதர்களோடு மனிதர்களுக்கு, எந்திரங்களோடு எந்திரங்களும் தொடர்ந்து யுத்தம் புரியும் ஒளிகளின் நூற்றாண்டு. அந்த யுத்தத்திற்கு தங்களை தயாரித்துக் கொண்டவர்கள் மட்டுமே ஜீவதாரலியின் அடுத்த நூற்றாண்டு பெட்டியில் ஏறிக்கொள்ளலாம். முடியாதவர்கள் இந்த நூற்றாண்டின் இறுதியிலேயே இறங்கிக் கொள்ளலாம். வாழ்க்கையின் மீது நீங்கள் மட்டுமே நிறைவேற்றிக் கொள்ளும் அவநம்பிக்கை தீர்மானம் இது. இந்த தீர்மானத்தை ஆதரித்து உயர்வது உங்கள் ஒரு கரமாய் இருக்கும். இன்னொரு கரம் உயர்ந்தால் அது உங்கள் இடக்கரமாய் இருக்கலாம். அவ்வளவுக்கு வாழ்க்கை இன்னும் அழுகிவிடவில்லை, அழுக போவதும் இல்லை. வேட்டையாடப்படுகிற இரண்டு இனங்களும் உங்கள் உயிர் தோன்றிய காலந்தொட்டு கலவி தொட்டு உளவி கொண்டு தானே இருக்கின்றன. வேட்டையாடப்படுகிற இரண்டு இனங்களும் உயிர்கள் தோன்றிய காலந்தொட்டு உளவி கொண்டிருக்கிற. ஆனால் சிங்கம் அழிந்துவிடவும் இல்லை, முயல் முடிந்துவிடவும் இல்லை. வலைகளின் எண்ணிக்கை அதிகமானதாய் மீன்களின் எண்ணிக்கை குறைந்துவிடவில்லை. வலையுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறதுனால மீன்களுடைய எண்ணிக்கை குறைவதில்லை, ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் வலைகளை அறுக்க தெரிந்தவை மட்டுமே வாழ்கின்றன. வலைகளை அறுக்க தெரிந்த மீன்கள் மட்டுமே வாழ்கின்றன. நம் வாழ்க்கை முறை உடம்பை வாழையாய் வளர்த்து விட்டது, மனதை கோலையாய் வளர்த்து விட்டது. உடம்புக்கும் மனதுக்கும் ஒருமைப்பாடு இல்லை. செருப்பு கடித்து செத்து போகும் தேகங்களை வளர்த்து விட்டோம். தந்தி வந்தால் இறந்து போகும் இதயங்களை வளர்த்து விட்டோம். தேகம் வன்மை செய்து இதயம் செம்மை செய்யும் பயிற்சிகள் இல்லை. இனி வரும் நூற்றாண்டுகளில் மழை நிறைய இருக்குமே இல்லையோ இடி நிறைய இருக்கும். இனி வர காலகட்டங்கள்ல மழை இருக்குமோ இல்லையோ இடி கண்டிப்பா இருக்கும். கற்பக விதைகள் வாங்கி காளான் சாகுபடி செய்யும் இந்த கல்வி முறையும் ஈசல் பண்ணைகளாக ஆகிவிட்ட பல்கலைக்கழகங்களும் மாணவர்களுக்கு தந்து அனுப்புவது அடுத்த நூற்றாண்டு ஆயுதம் அல்ல, கடந்த நூற்றாண்டு கவன்வில். உங்கள் பெண்ணும் விதிவிலக்கு அல்ல. அவள் ஈசல் உடம்புக்காரி, காளான் மனசுக்காரி. என்னிடம் விட்டு விடுங்கள், எனக்கு அவளை இணை செய்து கொள்கிறேன். அகத்தியர் அவன் கண்களை கவனித்தார். அவற்றில் நம்பிக்கை நட்சத்திரங்கள் மிதந்து மின்னின.
அவனது சொல்லின் உஷ்ணம் அவரை சுட்டாலும் நெல்லிக்காயின் ஆழத்தில் இருக்கும் இனிப்பை நேசிப்பது போல அவன் சொல்லின் உள்ளிருக்கும் அசையாத நம்பிக்கை ஆராதித்தார். என்ன அது சத்தம்? என்னை விட்டுவிடுங்கள், தண்ணீரில் கொல்லாதீர்கள், நீங்கள் என்னை நேசிக்கவில்லை. தமிழ் ரோஜாவின் கதறல் அவர்களின் காது மடல் திருகியது. அவர்கள் கால்களால் பறந்தார்கள் என்று 2வது அத்தியாயம் முடிகிறது. இப்படி இந்த தமிழ் ரோஜாவின் அப்பாவும் கலைவண்ணனும் 2 பேருக்கும் விமர்சனம் நடைபெறுகிறது. அல்லது உன்னுடைய பெண்ணை எனக்கு கொடுத்து விடு அப்படின்னு என்று தன்னுடைய அனுபவங்களை அகத்தியரிடம், அதாவது தமிழ் ரோஜாவிடம் சொல்லியிருக்கிறார். அதாவது இந்த அத்தியாயம் 2 தமிழ் ரோஜாவின் அப்பா கலைவண்ணனிடம் மனசு விட்டு பேசுகிறார், கலைவண்ணனும் மனதை விட்டு பேசுகிறார் என்பதனை பார்த்தோம். நன்றி, வணக்கம்.